ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எண்ணினிய இல்லம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான அதே சமயம் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நான் 2 சிகப்பு வாழைப்பழம் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன வாழைப்பழம் வேணாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த வாழைப்பழத்தை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பழத்தை இது போல் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு கலந்துக்க போகிறேன். 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு கலந்தாச்சு. அடுத்ததாக ஒரு 2 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே பழம் சேர்த்துருக்கோம், அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. இது இல்லைன்னா நீங்கள் ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்ததாக காய்ச்சி ஆற வச்ச பால் நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கலந்துட்டு நம்ம அடிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சுக்கலாம். நான் வந்து இப்போ அரைச்சதை இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். மாவு பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. எனக்கு 200 கிராம் பால் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இதில் நான் ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு மட்டும் கலந்துருக்கேன். இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதை ஊற்றிடலாம். இப்போது ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவை குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாம். மாவை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தையாக ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் பபிள்ஸாக ஹோலாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கூட ஒரே டைமில் 4 மாதிரி கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நம்மளுக்கு நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.